குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க வைப்பது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் யோகியா இருந்தாலும் பாவராக இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் திசை உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கும் வலங்கிமான் என்ற ஊரில் இருக்கும் மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும். தொடர்ச்சியாக அந்த தசை முடியும் வரை அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை அந்த தசை உங்களுக்கு தரும் என்பது ஐயமில்லை. அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக தசை முடியும் வரை தேங்காய் உடைப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டாலும், தேங்காய் சாதத்தை விநியோகம் பண்ணாலும், அதாவது கோவிலில் நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் செய்தாலும் சரி, தேங்காய் உடைப்பதாக சொல்லி பிரார்த்தனை செய்தாலும் சரி, தென்னை மரத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் என்று வரும் நாளில் தண்ணி ஊற்றி அதை வழிபடும் போதும், இல்லை தென்னை கன்று நடும் போதும், இது அனைத்தும் உங்களுக்கு மிருகசீரிஷத்தில் அமர்ந்த கிரக திசை மிக சிறப்பாக வேலை செய்யும் என்பது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நன்றி அன்பர்களே. இது போல நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோ விஷன் சேனலை. நன்றி. வாழ்க வளமுடன். Don't forget to like and subscribe our Viswak Astro Vision channel.